காமராஜரோட உதவியாளர் ஒரு தடவை பத்திரிகையை எடுத்துக்கிட்டு காமராஜர் கிட்ட வந்து, ஐயா நான் என்னோட பொண்ணுக்கு வந்து கல்யாணம் வச்சுருக்கேன் வந்துருங்க அப்படின்னு சொல்கிறார். கல்யாணத்துக்கெலாம் வரத்துக்கு எனக்கு நேரம் இல்லைப்பா, எனக்கு வேறு நிறைய வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கடந்து போயிடுறார். வைரவன் கொஞ்சம் வருத்தப்படுறார், என்ன நம்ம தலைவர் இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் அவர் பொண்ணு கல்யாண வேலையை மும்புறமாக பார்க்குறார். கல்யாணம் வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. திருமண நாள் அன்னைக்கு ஆளாக காமராஜர் அந்த மண்டபத்துக்கு போகிறார். வெளியிலேருந்து ஆட்கள் போய் வைரவன் ஐயா கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி தலைவர் காமராஜர் வந்திருக்காரு அப்படின்னு. இவர் ஷாக் ஆகிடுறாரு. வரலன்னு சொல்லிட்டு இருந்தாரே, வந்துட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வாசலில் போய் கூப்பிட்டுட்டு வர்றார். ஐயா வரலன்னு சொன்னீங்களே, வந்துட்டீங்களே. அதுக்கு காமராஜர் சொல்கிறார், ஆமாண்டா நான் வரேன்னு சொல்லுவேன், நீ இருக்கிற கல்யாண செலவு போக முதலமைச்சர் வரேன்னு தெரிஞ்சால் இன்னும் நிறைய செலவு பண்ணுவேன், தேவையில்லாத கடனாளியாவ, இது அவசியமா, இதை தவிர்க்கணுன்னு தான் நான் வரலன்னு சொன்னேன் அப்படின்னு சொன்னாராம். என்ன மனுஷன் பார்த்தீங்களா. இன்றைய தினத்தில் ஒரு சின்ன காதணி விழானும் ஒரு சின்ன கூட்டத்துக்கும் கொடிகள் என்ன, ஆடம்பரங்கள் என்ன, எவ்வளவு செலவுகள். இந்த மனிதரையும் இந்த மேதையும் நினைத்து பார்க்க வேண்டும் மக்களே.